ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। परमानन्दमाधव श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पङ्कजनाभाय नमो पङ्कजमालिने नमो पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। श्रीमद्भागवतं स्कंदम 1 अध्यायम 5 श्लोक नंबर 22 प्रभु 21 ஆன்லைன்ல ஒன்னு 20 ஆமா ஆன்லைன்ல பல வந்துச்சு இல்லையா? அப்ப 21 21 ஓகே ரைட். त्वम् आत्मना आत्मानाम् अवेह्यमोघदृक् त्वम् आत्मानात्मनाम् अवेह्यमोघदृक् 21 நீங்க பாகவதம் ஒரு செட் வாங்கிடுங்க. பாகவதம் இது ரொம்ப நல்லா இருக்கும். கொடுத்துருக்கீங்களா? இந்த ஃபுல் செட் வாங்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடுங்க. கொடுத்துருக்கீங்களா? பாகவதம் அப்படியா? அப்போ எடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல பொறுமையா நீங்க படிங்க. பொறுமையா படிங்க. வாங்கிட்டான்னு சொல்லி எல்லாமே படிக்க முடியாது. பொறுமையா படிங்க. இல்ல கொடுத்துருக்கீங்களா பாகவதம் செட்? ஜெய் ஜெய் ஜெய். ரொம்ப பெருமையான விஷயம். இந்த இதுல நீங்க வாங்கிருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம் அது. சரி சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் புக் மட்டும். புதுசு பழசெல்லாம் இருக்கிறது உள்ள வந்து அதான் நமக்கு அதான் படிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. நீங்க பொறுமையா படிங்க. இந்த இது ஒண்ணுதான் இந்த மாதிரி அதை எடுத்துவாங்க. சனிக்கிழமை மட்டும் பகவத்கீதா இருக்கும், இந்த புதன்கிழமை மட்டும் பாகவதம் இருக்கும், திங்கக்கிழமை வந்து உபதேசம்ருதா இருக்கும். சரி சரி பரவாயில்ல, முடியும் போது அட்டெண்ட் பண்ணுங்க. त्वम् आत्मानाम् आत्मानाम् अवेह्य अमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलम् परस्य पुंसः परमात्मनः कलम् अजं प्रजातं जगता शिवायता महानुभावा अभ्युदयोदिघन्यतम् त्वम् आत्मानात्मानम् अवेहि अमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलम् अजं प्रसादं जगते शिवायतन् अजं प्रजातं जगता शिवायतन्
महानुभाव अभ्युदया अधिगण्यतम् त्वम् आत्मानात्मनाम् अव्यामोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलम् अजं प्रजातं जगत शिवायतन् महानुभावाभ्युदयाभिज्ञायतम् अधिगण्यतम् ஓகே ரைட் வேர்ட் பை வேர்ட் யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி படிங்க இத்வம் நீங்கள் தான் இத்வம் இருக்கா உங்க இதுல துவம் தானே அது துவம் ஓகே 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 துவம் துவம் நீங்கள் தான் ஆத்மனா உங்களால் தான் ஆத்மானம் பரமாத்மா அவேஹி கண்டுபிடிக்க அமோக பூரண நோக்கு கொண்டவர் பரஸ்ய தெய்வீகத்தில் பும்சஹா முழுமுத கடவுளாக பரமாத்மனா பரமபுருஷரின் கலாம் விடுவங்கம் அஜம் பிறப்பற்றவர் பிரஜாதம் பிறப்பை ஏற்று ஜகத உலகின் சிவாய நன்மைக்காக தத் அந்த மகான் அனுபவ முழுமுது கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் அபியுதயா திருவிளையாடல்களை அதிகண்யதா மிகவும் தெளிவாக விளக்குவீராக. జై. నీవు అమోఘ దృష్టి గలవాడవు. భగవానుని అంశమైన కారణమున నీవు స్వయంగా ఆ పరమాత్ముడైన దేవదేవుని తత్వమును ఎరిగి ఉన్నావు. జన్మ రచితుడైనను జనుల కళ్యాణము కొరకు నీవు భూమిపై అవతరించితివి గనుక దయచేసి కృష్ణ భగవానుని దివ్య లీలలు నీవు విపులముగా వర్ణింపు. ஓகே பர்போட் படிங்க பர்போட் பொருளுமே வழங்குவர் அபேச்சர பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஸ்ரீல வியாசதேவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தி ஆவேச அவதாரம் ஆவார். ஜடவுலகில் உள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே அவர் அவதரித்துள்ளார். இழிவடைந்த மறதிக்குட்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டிலிருந்து பிரிந்து நிற்கின்றனர். ஜீவராசிகளின் பகவானின் பின்ன பகுதிகளும் அவரது நித்திய தொண்டர்களும் ஆவர். ஆகவேதான் வேத இலக்கியங்கள் இழிவடைந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக வரிசை கிரமமாக மொபைல் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த இலக்கியங்களை பயன்படுத்திக் கொண்டு பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டியது விழுந்த ஆத்மாக்களின் கடமையாகும். ஸ்ரீநாத ரிஷி சம்பிரதாயப்படி அவரது ஆன்மீக குரு என்ற போதிலும் ஒரு ஆன்மீக குருவை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் ஸ்ரீல வியாசதேவருக்கு சிறிதும் இல்லை. ஏனெனில் அவர்தான் உண்மையில் அனைவருக்கும் ஆன்மீக குருவாவார். ஆனால் ஒரு ஆச்சாரியரின் கடமையை அவர் செய்வதால் ஒருவர் பகவானின் அவதாரமாகவே இருப்பினும் அவர் ஒரு ஆன்மீக குருவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தமது சொந்த நடத்தையின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ ராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதலிய பகவானின் அவதாரங்கள் அனைவரும் சம்பிரதாயப்படி ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். தங்களது தெய்வீக இயற்கையினால் எல்லா அறிவையும் உணர்ந்தவர்களாக இருந்த போதிலும் சம்பிரதாயப்படி அவர்கள் ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நோக்கி அழைத்து செல்வதற்காகவே அவர் வியாசதேவரின் அவதாரத்தில் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்கின்றார். 20 seconds. இதம் ஹி பும்சஸ்தபஸஹ ஸ்ருதஸ்ய த்வா ஸ்விஸ்தஸ்ய சுக்தஸ்ய ச புத்திதத்தயோ சுக்தஸ்ய ச புத்திதத்தயோ அவிச்யதோ அர்த்த கவிபீர் நிரூபிதோ யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். वर्ड बाय वर्ड पढ़ेंगे. यशोदामती बेगवती वर्ड बाय वर्ड.
ಇದಂ ಈ ಹಿ ಖಂಡಿತವಾಗಿ ಪುಂಸಃ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ತಪಸ್ಸಃ ತಪಸ್ಸಿನ ಪ್ರಭಾವದಿಂದ ಇಲ್ಲಿ ಕೊಡಿ ಮಾತ್ರ ಗೀತಾ ಮಾತ್ರ ಕೊಡಿ, ಇಲ್ಲಿ ಎತ್ಕೊಡ್ತೀನಿ. ಪ್ರಭಾವದಿಂದ ಅಥವಾ ಸ್ವಿಷ್ಟಸ್ಯ ಯಜ್ಞದಿಂದ ಸುಪ್ತಸ್ಯ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಶಿಕ್ಷಣದಿಂದ ಚ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಜ್ಞಾನ ಸಂಸ್ಕಾರದಿಂದ ದತ್ತಯೋ ದಾನಗಳಿಂದ ಅವಿಚ್ಯುತಃ ಅಸ್ಖಲಿತ ಅರ್ಥಃ ಆಸಕ್ತಿಯು ಕವಿಭಿಃ ಮಾನ್ಯನಾದ ವಿದ್ವಾಂಸರಿಂದ ನಿರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾವ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕ ಉತ್ತಮವಾದ ಶ್ಲೋಕಗಳಿಂದ ವರ್ಣಿತನಾದ ಭಗವಂತನ ಗುಣ ಅನುವರ್ಣನಂ ದಿವ್ಯ ಗುಣಗಳಿಂದ ವರ್ಣನೆಯು. ಓದಿ ಅನುವಾದ ಜ್ಞಾನ ಸಾಧನೆಯ ನಿಶ್ಚಿತ ಉದ್ದೇಶಗಳಿಂದಲೇ ತಪಸ್ಸು ವೇದಾಧ್ಯಯನ ಯಜ್ಞ ಮತ್ತು ಧ್ಯಾನ ಕಡೆಯಲ್ಲಿ ಇವು ಉತ್ತಮ ಕಾವ್ಯಗಳಿಂದ ವರ್ಣಿತನಾದ ಭಗವಂತನ ಅಲೌಕಿಕ ನಿರೂಪಣೆಯಲ್ಲಿ ಕೊನೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಖಚಿತವಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. ಜೈ. கலை, விஞ்ஞானம், மருத்துவம், ரசாயனம், பௌதீகம், பொருளாதாரம், அரசியல் முதலிய கல்விகளில் முன்னேறுவதற்காக மனித அறிவு விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவை விருத்தி செய்வதால் மனித சமூகம் வாழ்வின் பூர்ணத்துவ நிலையை அடைய முடியும். வாழ்வின் பூர்ணத்துவ நிலை பரமபுருஷரான விஷ்ணுவை உணர்வதில் உச்ச நிலையை அடைகின்றது. ஆகவே கல்வியில் உண்மையாகவே முன்னேறியிருப்பவர்கள் விஷ்ணுவின் தொண்டிற்காக ஆசைப்பட வேண்டும் என்று கருதி மந்திரங்கள் உத்தரவிடுகின்றன. துரதிருஷ்டமாக பூர்ணத்தை அல்லது தன்னுரிமை பெறுவது விஷ்ணுவின் கருணையை பொறுத்தது என்பதை விஷ்ணு மாயின் புற அழகினால் வசீகரிக்கப்பட்டவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விஷ்ணு மாயா என்பதை நிலையற்றதும் துன்பகரமானதான புலனுணர்வை குறிப்பதாகும். விஷ்ணு மாயால் கவரப்பட்டவர்கள் அறிவை வளர்ச்சி புலனுணர்வுக்காக உபயோகிக்கின்றன. ஜட பிரபஞ்சத்தில் தோன்றியவையே அவரது சக்தியில்தான் அவை வந்துள்ளன. அவரது சக்தியை அவர்கள் சார்ந்துள்ளன. அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அவை உடைவிடுகின்றன. ஆகவே அவையிலிருந்து வேறுபட்டிருப்பது ஒன்றுமில்லை. ஆனால் அதே சமயத்தில் பகவான் அவற்றிலிருந்து எப்பொழுதும் வேறுபட்டுவாக இருக்கிறார். அறிவு வளர்ச்சியானது பகவானின் தொண்டிற்காக உபயோகிக்கப்படும் பொழுது அனைத்தும் பரிபூர்ணமாக மாறிவிடுகின்றன. பரமபுருஷ பகவானும் அவரது தெய்வீகமான நாமம், புகழ், பெருமை முதலிய அனைத்தும் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல. ஆகவே கலை, விஞ்ஞானம், தத்துவம், மருத்துவம், ரசாயனம், பௌதிகம் போன்ற அனைத்து பகவானின் தொண்டிற்காகவே உபயோகிக்கப்பட வேண்டும் என்று எல்லா முனிவர்களும் பகவானின் பக்தர்களும் சிபாரிசு செய்துள்ளனர். கலை, இலக்கியம், கவிதை, ஓவியம் முதலியவற்றை பகவானை புகழ்வதற்காகவே உபயோகிக்கலாம். ஆசிரியர்கள், கவிஞர்கள் மற்றும் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ஆகியோர் பொதுவாக புலனின்பத்தை பற்றிய விஷயங்களை எழுதுவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பகவானின் தொண்டை நோக்கி அவர்கள் திரும்பினால் அவர்களால் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்க முடியும். வால்மீகி மிகச் சிறந்ததொரு கவிஞராக இருந்தார். அதே போலவே வியாசதேவரும் மிகச் சிறந்ததொரு எழுத்தாளராக இருந்தார். அவ்விருவரும் பகவானின் உன்னத லீலைகளை வர்ணிப்பதிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். இதனால் அவர்கள் அழியாத புகழை பெற்றனர். அதே போலவே விஞ்ஞானத்தையும் தத்துவத்தையும் கூட பகவானின் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும்.
புலனுகர்வுக்குரிய கற்பனையான வரட்டு தத்துவங்களை அளிப்பதில் பயனில்லை. தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் பகவானின் பெருமையை நிலைநாட்டுவதில் ஈடுபடுத்த வேண்டும். முன்னேற்றம் அடைந்த மக்கள் விஞ்ஞானத்தின் வாயிலாக பரம சத்தியத்தை அறிய விரும்புகின்றனர். எனவே சிறந்த விஞ்ஞானியொருவர் விஞ்ஞானபூர்வமாக பகவானின் இருப்பை நிரூபிக்க முயல வேண்டும். அதை போலவே பரம சத்தியமானது உணர்ந்தறியக்கூடியதும் சர்வசக்தி படைத்ததுமாகும் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே கற்பனையான தத்துவங்களை உபயோகிக்க வேண்டும். அவ்வாறே அறிவின் மற்ற எல்லா கிளைகளையும் கூடவே எப்பொழுதும் பகவத் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாத எல்லா அறிவும் அறியாமையும் இருப்பதாகும். பகவானின் பெருமைகளை நிலைநாட்டுவதே அறிவின் சரியான உபயோகமாகும். பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படும் விஞ்ஞான அறிவு மற்ற செயல்களும் உண்மையில் ஹரி கீர்த்தனம் அல்லது பகவானை புகழ்தல் எனப்படுகின்றன. அகம் புரதிதா பாவே பாவாம் முனே दास्यस्तु कास्यश्चन वेदवादिनां निरूपितो बालका एव योगिनां शुश्रूषणे प्रवृषि निर्विक्षतं सने प्रवर्षि वर्ड बाय वर्ड यशोदमद योदि अहम नानु पुरा ಹಿಂದೆ ಅತೀತ ಭಾವೆ ಕಲಿದ ಯುಗದಲ್ಲಿ ಅಭವಂ ಅದೇನು ಮುನೆ ಹೇ ಮುನಿಯೇ ದಾಸ್ಯ ತು ಆದರೆ ಕಸ್ಯಾಶ್ಚನ ಯಾವುದು ವೇದಾಂತವನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸುವರ ನಿರೂಪಿತಃ ನಿರತನಾಗಿದ್ದೆ ಬಾಲಕಃ ಬಾಲಸೇವಕನಾಗಿ ಕೇವಲ ಯೋಗಿನಾಂ ಭಕ್ತರ ಶುಶ್ರೂಷಣೆ ಪ್ರವೃಷಿ ಮಳೆಗಾಲದ 4 ತಿಂಗಳ ಅವಧಿಯಲ್ಲಿ ನಿರ್ವಿಕ್ಷತಂ ಒಟ್ಟಿಗೆ ವಾಸಿಸಿದ್ದ ಅನುವಾದ. ಹಂಗ ಓದ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಏ ಮುನಿಗಳೇ, ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ದಾಸಿಯ ಮಗನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೆ. ಆ ದಾಸಿಯು ವೇದಾಂತತ್ವಗಳನ್ನು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದ ಬ್ರಾಹ್ಮಣರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದ್ದಳು. ಆ ಬ್ರಾಹ್ಮಣರೆಲ್ಲ ಮಳೆಗಾಲದ ಚತುರ್ಮಾಸದ ಅವಧಿಯಲ್ಲಿ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದರು. ನಾನು ಆಗ ಅವರ ಪರಿಚಾರಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. ಗೀತಾ ಮಾತಾಜಿ ನೀವು ಓದಿ. ಭಗವಂತನ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಿಂದ ಉಜ್ವಲಗೊಂಡ ಅದ್ಭುತ ವಾತಾವರಣವನ್ನು ನಾರದ ಮಹರ್ಷಿಗಳಿಗೆ ಇಲ್ಲಿ ಸಂಕ್ಷೇಪವಾಗಿ ವರ್ಣಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಅತಿ ಸಾಮಾನ್ಯವಾದ ಮೂಲದಿಂದ ಬಂದವರು. ಅವರಿಗೆ ಸರಿಯಾದ ಶಿಕ್ಷಣ ದೊರೆಯಲಿಲ್ಲ. ಆದರೂ ತಮ್ಮ ಸಮಸ್ತ ಶಕ್ತಿಯ ಪ್ರಭು ಸೇವೆಗೆ ವಿನಿಯೋಗವಾದದರಿಂದ ಅವರು ಅಮರ ಮುನಿಗಳಾದರು. ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಪರಿಣಾಮವೇ ಆಗಿದೆ. ಜೀವಿಗಳು ಭಗವಂತನ ತಟಸ್ಥ ಶಕ್ತಿ ಅವರನ್ನು ಭಗವಂತನ ಔರೋಣಿಕವಾದ ಪ್ರೇಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬಳಸಬೇಕು. ಇದು ಆಗದಿದ್ದಾಗ ಜೀವಿಯೊಬ್ಬನ ಸ್ಥಿತಿಯು ಮಾಯೆ ಎಂದು ಕಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಜೀವಿಯು ಶಕ್ತಿಯ ವಿಷಯ ಭೋಗದ ಬದಲು ದೇವರ ಸೇವೆಗೆ ಬಳಕೆಯಾದ ಕೂಡಲೇ ಮಾಯೆ ಮರೆಯಾಗುತ್ತದೆ. ದೇವರ ಸೇವೆಯ ಆತನ ನಿಜಭಕ್ತರ ಸೇವೆಯಿಂದ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. ಇದು ನಾರದ ಮಹರ್ಷಿಗಳ ಹಿಂದಿನ ಜನ್ಮದ ಸತ್ವ ಉದಾಹರಣೆಯಿಂದ ಸ್ಪಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ತನಗೆ ಮಾಡುವ ಸೇವೆಗಿಂತ ತನ್ನ ಭಕ್ತರಿಗೆ ಮಾಡುವ ಸೇವೆ ಹೆಚ್ಚು ಶ್ರೇಷ್ಠವಾದುದೆಂದು ಪ್ರಭು ಹೇಳುತ್ತಾನೆ. ಭಕ್ತನ ಸೇವೆಯ ಭಗವಂತನ ಸೇವೆಗಿಂತ ಹೆಚ್ಚು ಮಹತ್ವದು. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸತತವಾಗಿ ನಿರಂತರವಾಗಿರುವ ಸದ್ಭಕ್ತನು ಆಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅಂತಹವನನ್ನು ತನ್ನ ಗುರುವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ಆ ಗುರುವಿನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಗ್ನನಾಗಬೇಕು. ಲೌಕಿಕ ಇಂದ್ರಿಯಗಳಿಂದ ಗ್ರಹಿಸಲಾಗದ ಭಗವಂತನು ಕಾಣಲು ಅಂಥ ಸದ್ಗುರುವು
ಪರಾದರ್ಶಕವಾದ ಮಧ್ಯಮವಾಗುತ್ತಾನೆ. ಗುರುವಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದ ಸೇವೆಗೆ ತಕ್ಕ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಭಗವಂತನು ಭಕ್ತನಿಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ. ಮಾನವ ಶಕ್ತಿಯು ಪ್ರಭುವಿನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಹರಿಸುವುದು ಮೋಕ್ಷದ ಕಡೆಗೆ ತೆರೆದ ಪ್ರಗತಿ ಪಥವಾಗಿದೆ. ಆದಿಕೃತ ಗುರುವಿನ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಭಗವಂತನಿಗೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿದಾಗ ಇಡೀ ಸೃಷ್ಟಿಯೇ ಭಗವಂತನ ಜೊತೆ ತನ್ನನ್ನು ಒಂದಾಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಸಮರ್ಥವಾದ ಗುರುವು ಎಲ್ಲವನ್ನೂ ಭಗವಂತನ ಗುಣಗಾನಕ್ಕೆ ವಿನಿಯೋಗಿಸುವ ಕಳೆಯನ್ನು ಬಲವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಆದ್ದರಿಂದ ಅವನ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಸಾಗಿದರೆ ಭಗವದ್ಭಕ್ತನಾದ ದಿವ್ಯ ಕೃಪೆಯಿಂದ ಇಡೀ ಜಗತ್ತನ್ನೇ ಅಧ್ಯಾತ್ಮವಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಲು ಸಾಧ್ಯ. ते मयि अपि ते अखिल चपलेर्बके ते मयि अपेत अखिल चपले अर्बके दन्ते द्रुता कृतमके नुर्वर्तनी दन्ते अद्रुता अनुवर्तनी दन्ते अद्रुता कृदनके अनुवर्तिनी चक्रुकृपं यद्यापि तुल्यदर्शनः शुश्रूषमने मुनयोल्पभाषिणी वर्ड बाय वर्ड படிக்கிறீங்களா? கௌரி மணி படி. தே அவர்கள் என்னை அபேத கடந்து செல்லாததால் அகில எல்லா வகையான சபலே விருப்பங்களையும் அர்பகே ஒரு சிறுவனுக்கு தந்தே புலன்களில் கட்டுப்படுத்த அத்ருத கிரீடனகே அனுவர்த்தினி அடக்கமாக சக்ரு அளித்தனர் கிருபம் அபாரமான கருணையை யத்யபி துல்லிய தர்ஷனः இயற்கையாகவே பாரபட்சமில்லாத சுஸ்ருஷமானே விசுவாசமுள்ளவர் முனையக வேதாந்தத்தை பின்பற்றும் முனிவர்கள் அல்பபாஷினி அதிகமாக பேசாதவர். ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಪಡಿ. ನಳ್ಳಿ ಮಾತಾಡಿ ಅನುವಾದం చదవండి. చదవండి మాతాజీ ఎలా వేదవాదులైన బ్రాహ్మణులు సర్వభావరీత్యా నికృతులైన వారు నాయడ నిర్దేశక కరుణను చూపి ఉండేది. కనుక బాలుడైనప్పటికీ నేను కూడా ఇంద్రియములను నిగ్రహించి ఈ క్రీడా స్థితిని విడివాడి ఇంటిని అంతేకాక చాపల్యమున వీడి మితభూషితులై ఇంటిని. చదవండి అట్లా భావార్థం చదవండి. రైట్, ఓకే. ನೀವು ಗೀತಾ ಮಾತಾಡಿ, ನೀವು ಓದಿ. ಎಲ್ಲ ವೇದಗಳು ನನ್ನ ಹುಡುಗಾಟದಲ್ಲೇ ತೊಡಗಿವೆ ಎಂದು ಶ್ರೀಕೃಷ್ಣ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ: ವೇದಗಳಲ್ಲಿರುವ ವಿಷಯಗಳು ಮೂರು ಮಾತ್ರ. ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷರೊಂದಿಗೆ ಜೀವಿಗಳ ಸಂಬಂಧವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದು, ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದ ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಕರ್ತವ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸುವುದು, ಆ ಮೂಲಕ ಮತ್ತೆ ಭಗವದ್ಧಾಮಕ್ಕೆ ಹೋಗುವ ಮುಖ್ಯ ಗುರಿಯನ್ನು ಸಾಧಿಸುವುದು. ಹೀಗಿರುವುದರಿಂದ ವೇದಾಂತವಾದಿಗಳು ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನ ಶುದ್ಧ ಭಕ್ತರೆನ್ನುವುದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. ಅಂತ ವೇದಾಂತವಾದಿಗಳು ಅಥವಾ ಭಕ್ತಿ ವೇದಾಂತರು ಭಕ್ತಿ ಸೇವೆ ಅವಲೋಲಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ಇತರರಿಗೆ ಯಾವ ಪಕ್ಷಪಾತವೂ ಇಲ್ಲದೆ ಹಂಚುವುದು. ಅಂಥವರಿಗೆ ಯಾರೂ ಸಹ ಶತ್ರುವಾಗಲಿ ಮಿತ್ರರಾಗಲಿ ಅಲ್ಲ. ಯಾರೂ ವಿದ್ಯಾವಂತರಾಗಲಿ ಅವಿದ್ಯಾವಂತರಾಗಲಿ ಅಲ್ಲ. ಯಾರು ವಿಷಯವಾಗಿ ಬೇಕಾದವರಲ್ಲಿ ಬೇಡುವವರಾಗಲಿ ಅಲ್ಲ. ಜನರು ಹುಸಿ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕಾಲಹರಣ ಮಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ಭಕ್ತಿ ವೇದಾಂತರು ಬಲ್ಲರು. ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಜನರು ದೇವೋತ್ತಮ ಪುರುಷನನ್ನು
ದೇವರೊಂದಿಗೆ ತಮಗಿದ್ದ ಸಂಬಂಧವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಅದನ್ನು ಮರಳಿ ಸ್ಥಾಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತರ ಕೆಲಸ ಅಂತಹ ಕೆಲಸದ ಪರವಾಗಿ ಪೂರ್ಣ ವಿಶ್ವಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋದ ಆತ್ಮನು ಮತ್ತೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನದ ಎತ್ತರಕ್ಕೆ ಏರುತ್ತಾನೆ. ಸಾಮಾನ್ಯರು ಭಕ್ತಿ ವೇದಾಂತದಿಂದ ದೀಕ್ಷೆ ಪಡೆದು ದಿವ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕ್ರಮೇಣ ಪ್ರಗತಿ ಸಾಧಿಸುತ್ತಾರೆ. ಆ ಬಾಲಕನು ಆತ್ಮ ಸಂಯೋಗವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವ ಮುಂಚೆಯೇ ಬಾಲ್ಯದ ಆಟಪಾಠಗಳಿಂದ ಬೇರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ಅವನಿಗೆ ವೇದಾಂತವಾದಿಗಳು ದೀಕ್ಷೆ ಇತ್ತರು. ಅವರ ದೀಕ್ಷೆಯ ಮುಂಚೆಯೇ ಆ ಬಾಲಕನು ಶಿಸ್ತಿನ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದುವರಿದನು. ಭಕ್ತಿ ಜೀವಿಯಲ್ಲಿ ಪ್ರಗತಿ ಸಾಧಿಸಬೇಕು ಎನ್ನುವನಿಗೆ ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ವರ್ಣಾಶ್ರಮದ ಪ್ರಕಾರ 5 ವರ್ಷದ ಕಳೆದ ಚಿಕ್ಕ ಹುಡುಗರನ್ನು ಬಾಳಿನ ಆರಂಭದಲ್ಲಿಯೇ ಗುರುವಿನ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಕಳಿಸಲಾಗುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಅವರು ಬ್ರಹ್ಮಚಾರಿಗಳಾಗುತ್ತಾರೆ. ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಹುಡುಗರಿಗೆ ಈ ವಿಷಯಗಳನ್ನು ವ್ಯವಸ್ಥಿತವಾಗಿ ಕಲಿಸಲಾಗುತ್ತದೆ. ಅವರು ರಾಜನ ಮಕ್ಕಳೇ ಆಗಲಿ ಅಥವಾ ಸಾಮಾನ್ಯ ನಾಗರಿಕ ಮಕ್ಕಳೇ ಆಗಿರಲಿ ಅವರ ನಡುವೆ ವ್ಯತ್ಯಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಈ ತರಬೇತಿಯ ಖಡ್ಗವಾಯವಾಗಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಅವರ ನಡುವೆ ಅದರ ಉದ್ದೇಶ ಕೇವಲ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಜೆಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದಷ್ಟೇ ಆಗಿರಲಿಲ್ಲ. ಪ್ರತಿ ಹುಡುಗರನ್ನು ಮುಂದೆ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಧಿಸಬೇಕಾದ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಅರಿವನ್ನು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದಂತಾಯಿತು. ವರ್ಣಶ್ರಮ ವ್ಯವಸ್ಥೆಯ ಪಾಲಿಸಿದವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂದ್ರಿಯ ಭೋಗದ ಒಣಗೇಡಿ ಜೀವನವು ಗೊತ್ತೇ ಇರಲಿಲ್ಲ. ಬಾಲಕನು ತಂದೆಯಿಂದಾಗಿ ತಾಯಿಯ ಗರ್ಭವನ್ನು ಸೇರುವ ಮೊದಲೇ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ತುಡಿತವನ್ನು ಪಡೆಯುವ ಜೀವನ ಕ್ರಮವಿತ್ತು. ತಂದೆ ತಾಯಿಗಳಿಬ್ಬರು ಮಗನು ಲೌಲಿಕ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದರಲ್ಲಿ ಯಶಸ್ಸು ಗಳಿಸುವಂತೆ ಜವಾಬ್ದಾರಿ ವಹಿಸಿದರು. ಇದು ಯಶಸ್ವಿ ಕುಟುಂಬ ಯೋಜನೆಯ ರೀತಿ. ಸಂಪೂರ್ಣ ಸಿದ್ಧಿಗಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆಯುವ ವ್ಯವಸ್ಥೆ ಅದು ಯಾರೇ ಆಗಲಿ ಆತ್ಮ ಸಂಯಮವಾಗದೆ ಶಿಶಸ್ತಿನ ಜೀವನ ನಡೆಸಿದೆ. ಗುರುವಿಗೆ ಪೂರ್ಣ ವಿಧೇಯನಾಗದೆ ಅವನ ಉಪದೇಶಗಳನ್ನು ಗ್ರಹಿಸುವುದರಲ್ಲಿ ಯಶಸ್ವಿಯಾಗಲಾರ. ಹಾಗೆ ಮಾಡದೆ ಯಾರೂ ಭಗವದ್ಧಾಮಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಉಚ್ಚಿಷ್ಟಾಲೇಪನ್ ಅನುಮೋದಿತ ದ್ವಿಜಃ ಜೈ ಉಚ್ಚಿಷ್ಟಾಲೇಪನ್ ಅನುಮೋದಿತ ದ್ವಿಜೈ ಸಕೃತ್ಸ್ಮ ಭುಂಜೆ ತದಾಪಸ್ತ ಕಿಲ್ಬಿಷೈ ಏವಂ ಪ್ರವೃತ್ತಸ್ಯ ವಿಶುದ್ಧಚೇತಸಾ ತಧರ್ಮ ಏವಾತ್ಮರುಚಿ ಪ್ರಜಾಯತೆ. ಬಂದது நீங்க படிக்கிறீங்களா? வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பர்பட் நீங்க முடிச்சிடுங்க. நீங்கள் மொபைலில் படிக்கணும் ப்ரோ. மாதாஜிக்கு அது கொடுத்துட்டா நீங்கள் மொபைலில் படிக்கலாம். மொபைலில் கார்த்திக் கொடுப்பாங்க. உச்சிஷ்டா லேபான் நேரப்பட்ட அனுமோதிதः அனுமதிக்கப்பட்டு விஜய் வேதாந்த பிராமணர்களால் சக்ருத் 300 காலத்தில் கடந்த காலத்தில் புஞ்சே உண்டே தத் அச்செயலால் அபாஸ்தா அழைக்கப்பட்டன. கீழ்பிஷை எல்லா பாவங்களும் ஏவம் இவ்வாறாக பிரவருத்தஸ்ய ஈடுபட்டு விசுத்த சேதசா தூய்மையடைந்த மனனுடைய ஒருவரின் தத் அந்த குறிப்பிட்ட தர்மா இயற்கை ஏவ நிச்சயமாக ஆத்மா ருச்சி ஆன்மீக ருச்சி பிரஜாயத்தை வெளிப்பட்டது. ஜெய். அவர்களது அனுமதியுடன் ஒரு முறைதான் அவர்கள் உண்டு மிஞ்சிய உணவை நான் உண்டேன். அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு என் இதயம்
தூய்மை அடைந்தது. உடனே அவர்களது வாழ்வில் எனக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. தொற்று நோயைப் போலவே தூய பக்தியும் விரைவில் வெற்றி கொள்ளும் தன்மையுடையதாகும். ஓனமாதஜி. இதனால் நன்மைதான் விளைகிறது. தூய பக்தர் ஒருவர் எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் விடுபட்டவர் ஆவார். பரமபுருஷர் மிக மிக தூய்மையானவர் ஆவார். ஒருவன் பௌதீக குணங்களின் பாதிப்பில் இருந்து விடுபட்டு பகவானுக்கு சமமான தூய்மையை அடைந்திருக்க வேண்டும். இல்லையெனில் ஒருவரால் பகவானின் தூய பக்தராக முடியாது. பக்தி வேதாந்திகள் மேலே குறிப்பிட்டுள்ளது போல் தூய பக்தர்களாக இருந்தனர். மேலும் அவர்களுடைய சகவாசத்தினாலும் அவர்கள் உண்ட உணவின் வீதத்தை ஒருமுறை உண்டதாலும் அவர்களுடைய தூய குணங்கள் அச்சிறுவனிடமும் தொற்றிக்கொண்டன. அவ்வாறு மிஞ்சிய உணவை தூய பக்தர்களின் அனுமதி இல்லாமலேயே கொள்ளலாம். சில சமயங்களில் போலியான பக்தர்களும் தங்களை தூய பக்தர்களாக காட்டிக்கொள்கின்றனர். இவர்களிடம் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பக்தி தொண்டில் நுழைவதிலிருந்து ஒருவனை தடுத்துவிடக்கூடிய விஷயங்கள் பல உள்ளன. ஆனால் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தினால் இவெல்லா தடைகளும் களையப்பட்டு விடுகின்றன. இதனால் ஆரம்ப சாதகன் தூய பக்தர்களின் தெய்வீக குணங்களை சுலபமாக கிரகித்துக் கொள்கிறான். இதன் விளைவாக பரமபுருஷரின் நாமம், புகழ், குணம் மற்றும் லீலைகள் முதலியவைகளிடம் கவர்ச்சி ஏற்படுகின்றது. தூய பக்தர்களின் குணங்கள் தொற்றிக் கொள்கின்றன என்பது பரமபுருஷ பகவானின் தெய்வீக செயல்களில் உள்ள தூய பக்தியின் சுவையை எப்பொழுதும் மனதில் கிரகித்துக் கொள்வதை குறிப்பதாகும். தெய்வீகமான இச்சுவை எல்லா ஜட பொருட்களையும் உடனே சுவையற்றதாக மாற்றிவிடுகிறது. ஆகவே தூய பக்தர் ஒருவர் பௌதீக செயல்களால் சிறிதும் கவரப்படுவதில்லை. பக்தி தொண்டின் பாதையில் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லது இடையூறுகளையும் கலைந்தபின் பகவானிடம் ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுவதுடன் உறுதி, பூரண சுவை, தெய்வீக உணர்வு ஆகியவை ஏற்படுகின்றன. மேலும் இறுதியாக பகவானின் பக்தி தொண்டு நிலையிலும் ஒருவரால் நிலை பெற முடியும். இந்நிலைகள் அனைத்தும் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் விருத்தி அடைகின்றன. இதுவே இப்பதத்தின் பொருளாகும். தத்ர நாவஹம் கிருஷ்ண கதஹ பிரகாயதம் அனுக்ரஹேன ஸ்ரவணம் மனோஹரஹ தாஸ்ரத்தயா மேனுபதம் விஷ்ணுதஹ பிரியாஸ்ரவாஸ்யங்கா மம பவத் ருச்சி. கௌரி மாதாஜி படிங்க. தத்ர அதன் பிறகு அனு தினந்தோறும் அகம் நான் கிருஷ்ண கதா பகவான் கிருஷ்ணரின் செயல்களை பற்றிய பிரகாயதம் அனுகிரகேன அனுகிரகத்தால் அஸ்ரணம் மனோஹரஹ கவரக்கூடிய அந்த ஸ்ரத்தையா மரியாதையுடன் மே எனக்கு அனுபதம் ஒவ்வொரு அடியிலும் விஷ்ணுன்வதः கவனமாக பிரியஸ்ரவசி பரமபுருஷரின் அங்க வியாசதேவரின் மம எனது அபவத் அது அப்படி ஆயிற்று ருச்சி சுவை. வியாசதேவரின் சிறந்த வேதாந்திகளின் சகவாசத்தாலும் துணையாலும் பகவான் கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. இவ்வாறு கவனமாக கேட்டதனால்
பரமபுருஷனை பற்றி கேட்பதிலுள்ள எனக்கு சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. ರಿಪೋರ್ಟ್ படிங்க. ಗೀತಾ ಮಾತೆ ಓದ್ತೀರಾ? ಓದಿ. ಭಾವಾರ್ಥ. ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನು ತನ್ನ ವ್ಯಕ್ತಿತ್ವದ ಲಕ್ಷಣಗಳಿಂದಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತನ್ನ ದಿವ್ಯ ಲೀಲೆಗಳಿಂದಲೂ ಮನಸೆಳೆಯುವಂತಹವನು. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಇಷ್ಟೇ. ಪರತತ್ವನಾದ ನಾಮ, ಯಶ, ರೂಪ, ಲೀಲೆ, ಪರಿವಾರ, ಪರಿಕರ ಸಮಸ್ತವು ಪರತತ್ವವೇ ಆಗಿವೆ. ದೇವರು ತನ್ನ ನಿಜವಾದ ಕರುಣೆಯಿಂದಾಗಿ ಈ ಲೌಕಿಕ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ. ಒಬ್ಬ ಮಾನವನಾಗಿ ತನ್ನ ಹಲವು ಅಲೌಕಿಕ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. ಜನರು ತನ್ನಿಂದ ಆಕರ್ಷಿತರಾಗಿ ಭಗವದ್ಧಾಮಕ್ಕೆ ಮರಳಿ ಎಂಬುದೇ ಅದರ ಉದ್ದೇಶ. ಐಕ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸುವ ನಾನಾ ವ್ಯಕ್ತಿಗಳ ಚರಿತ್ರೆ ಕಥೆಗಳನ್ನು ತಿಳಿಯಲು ಜನ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿಯೇ ಹಸ್ತರಾಗಿರುತ್ತಾರೆ. ಆದರೆ ಅಂತಹುಳ್ಳ ಸಂಘದಿಂದ ಜನ ತಮಗೆ ತಿಳಿಯದೆ ತಮ್ಮ ಅಮೂಲ್ಯ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ವಿಧವಾದ ಪ್ರಕೃತಿ ಗುಣಗಳ ವ್ಯವಸ್ಥಾನಕ್ಕೆ ತುತ್ತಾಗುತ್ತಾರೆ. ಹೀಗೆ ಕಾಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುವ ಬದಲು ದೇವರ ಅಲೌಕಿಕ ಮಹಿಮೆಗಳ ಕಡೆಗೆ ಗಮನ ಹರಿಸಬಹುದು. ಹಾಗೆ ಮಾಡಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಸಫಲತೆ ಗಳಿಸಬಹುದು. ದೇವರ ಮಹಿಮೆಗೆ ಕಿವಿಗೊಡುವುದರಿಂದ ನೇರವಾಗಿ ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನ ಸಂಪರ್ಕವನ್ನೇ ಪಡೆಯಬಹುದು. ಆ ಮೂಲಕ ಲೌಕಿಕ ಜೀವಿಯೊಬ್ಬನು ಸಂಚಿಸುವ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಒಳಗೊಳ್ಳದೆ ಪರಿಹಾರವಾಗುತ್ತದೆ. ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವ ಮೂಲಕ ಆತನು ಕ್ರಮೇಣ ಲೋಕ ಸಂಪರ್ಕದಿಂದ ಮುಕ್ತನಾಗಿ ಭಗವಂತನ ಲಕ್ಷಣಗಳ ಕಡೆಗೆ ಆಕರ್ಷಿಸುತ್ತಾನೆ. ನಾರದ ಮುನಿಗಳು ಇದನ್ನು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಅನುಭವದಿಂದ ವಿವರಿಸಿದ್ದಾರೆ. ಭಗವಂತನ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಆಲಿಸಿದ ಮಾತ್ರದಿಂದಲೇ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಭಗವಂತನ ಜೊತೆಯವರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಬಹುದು ಎನ್ನುವುದೇ ಇಲ್ಲಿಯ ಒಟ್ಟು ವಿಚಾರ. ನಾರದರು ಶಾಶ್ವತರಾದರು, ಅನಂತರ ಜ್ಞಾನವುಳ್ಳವರು, ಹಲವರಿಂದ ಆನಂದ ಕೂಡಿದವರು, ಅವರು ಯಾವುದೇ ಅಡೆತಡೆ ಇಲ್ಲದೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವರು, ಎಲ್ಲ ಲೌಕಿಕ ಮತ್ತು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜಗತ್ತುಗಳಲ್ಲಿ ಸಂತರಿಸಬಲ್ಲರು. ನಾರದರು ತಮ್ಮ ಹಿಂದಿನ ಜನ್ಮದಲ್ಲಿ ಶುದ್ಧ ಭಕ್ತರಿಂದ ಭಕ್ತಿ ವೇದಾಂತದಿಂದ ಭಗವಂತನ ದಿವ್ಯ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಆಲಿಸಿದಂತೆ ಯಾರೇ ಆಗಲಿ ಆಲಿಸಿದ ಪಕ್ಷಕ್ಕೆ ಅಷ್ಟರಿಂದಲೇ ಅವರು ಜೀವನದ ಅತ್ಯುನ್ನತ ನೆಲೆಗೆ ಏರಬಲ್ಲರು. ಭಕ್ತನ ಸಾಹಸದಲ್ಲಿ ಭಗವಂತನ ದಿವ್ಯ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಆಲಿಸುವ ಈ ವಿಧವನ್ನು ಈ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಇನ್ನಷ್ಟು ಒತ್ತುಕೊಂಡು ಹೇಳಲಾಗಿದೆ. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ